விளையாட்டு பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நான் விளையாட்டுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி எடுக்கிறேன். விளையாட்டு அப்படிங்கும்போது முதல்ல குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட விளையாட்டு இருக்குன்றது நான் ஒரு ரெண்டு எபிசோட் முன்னால சொன்னேன். அதுல அவங்க தன்னோட உடல் உறுப்புகளோட விளையாடுவாங்க. அது உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ரெண்டாவது பொருட்களை எப்படி அவங்க மொழி வளர்ச்சிக்கும் மற்றபடி மூளையோட வளர்ச்சிக்கும் யூஸ் பண்றாங்கன்றது சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் பேச போறது ரூல்ஸ் அவங்க எப்படி கத்துக்குவாங்க அப்படின்றது. ஆனா ஒரு 2 ல இருந்து 7 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு இன்னும் ரூல்ஸ் புரியாது, ஜெயிக்கிறது தோக்கிறது அவங்களுக்கு புரியாது. அந்த டைம்ல கற்பனை விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட நீங்க வேக்சினேஷன் கூட்டிட்டு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்க டாக்டர் வீட்டுல விளையாடுவாங்க. அது ஒரு வாரம் தொடர்ந்து விளையாடுவாங்க. ஒரு நாள் அவங்க டாக்டரா இருப்பாங்க, ஒரு நாள் அவங்க நர்ஸ் ஆயிடுவாங்க, ஒரு நாள் வாட்ச்மேனா இருப்பாங்க, இன்னொரு நாள் பேஷண்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா தன்னோட உலகத்துல இருக்க பல அனுபவங்களை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதே நீங்க ஒரு நாள் ஸ்கூல்ல நடந்த விஷயத்த வீட்டுல அவங்க டீச்சர் ஆகவோ ஸ்டூடெண்ட் ஆகவோ நடிச்சு காட்டுவாங்க. இந்த கற்பனை விளையாட்டு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா குழந்தைக்கு உலகத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது, எல்லாமே பாசிபிள், எல்லாமே சாத்தியமான விஷயம், எல்லாமே செய்யலாம் அப்படின்றது பர்சனாலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது. இது டூ போடுறான் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. நிறைய குழந்தைங்க அந்த டைம்ல சொல்லுவாங்கம்மா நான் அங்க வரும்போது அங்க ஒரு பிசாசு இருந்துச்சுமா, பூச்சாண்டி பார்த்தேம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க அது காது கொடுத்து கேளுங்க. அப்படியா கண்ணா அது என்ன பண்ணுச்சு, அப்ப நீ தைரியமா என்ன பண்ண அப்படின்னு நீங்க பேசும்போது குழந்தை உங்களோட பேசுறதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு அது ஒரு அழகான வாய்ப்பாகும். இந்த டைம்ல அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா பாசிபிலிட்டி, உலகத்துல நிறைய விஷயங்கள் என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த டைம்ல டெவலப் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்டா ஒரு சில டைம் ஸ்கூல்ஸ்ல இந்த டைம்ல நீ லூசு, நீ மக்கு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ உருப்பட மாட்டேன்ற மெசேஜும் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கற்பனை விளையாட்டு அப்படிங்கிறது சில தடவை அந்த மன அழுத்தத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் ஒரு வாய்ப்பா அமையும். ரெண்டாவது இந்த 8 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா குழந்தையோட விளையாட்டுல ரூல்ஸ் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த இதுல இப்போ என்னோட சான்ஸ் வரும், அப்புறம் தான் அவங்க விளையாடுவாங்க, அப்புறம் அவங்க விளையாடுவாங்க, திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு 8 வயசுக்கு மேலதான் கத்துக்குவாங்க. சின்ன குழந்தைங்க அதுக்கு முன்னால நீங்க சான்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா இல்ல நான் விளையாடுறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப தனக்கு தான் சான்ஸ் எடுத்துப்பாங்களே வெளியே அவங்க இன்னொருத்தருக்கு சான்ஸ் என்னைக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ 8 வயசுக்கு மேல அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க அப்ப விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூட ரூல்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி கொடுங்க. ஸோ இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸா இருக்கட்டும், பல்லாங்குழியா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு கேம்ஸ், லூடோ இதெல்லாம் கொடுக்கலாம். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஒரு சில சமயம் நம்ம ஜெயிப்போம், ஒரு சில சமயம் நம்ம தோத்து போயிடுவோம். தோத்து போயிட்டா இன்னொரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஜெயிக்கும் போதும் நிரந்தரமா அது இருக்காதுன்னு லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம வெற்றிகரமா இருப்போம், தோல்விங்கிறது எப்பவுமே இருக்குன்றது கிடையாது. அந்த இது லைஃப் லெசன் விளையாட்டுகள் மூலமா சில்ட்ரன் கத்துக்கிறாங்க. ஆனா ஒரு அழகான விஷயம் என்னன்னா குழந்தைங்களுக்கு ஒரு விளையாட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களே ரூல்ஸை மாத்துவாங்க. இந்த ரூல்ஸ் எதுக்கு மாத்துறாங்கன்னா புது அனுபவத்துக்கு மூளை ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சிக்னல் வந்திருக்கும், அதனால மாத்துவாங்க. இதுக்கு உதாரணங்கள் சொன்னா அவங்களே ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணுவாங்க. உதாரணம் 2-3 பசங்க விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, மத்த 2 பேர் கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் இந்த சின்ன பையனை கிண்டல் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஆனா கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ரூல் இவன் கேச்சரா இருந்தா நம்ம ஸ்லோவா ஓடணும், நம்ம பந்தை வீசி போடக்கூடாது, மெதுவா போடணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் ஜெயிக்கிற அளவுக்கு தான் குழந்தைங்க அவங்களுக்கு கேம்ஸ் செட் பண்ணுவாங்க. இது நேச்சுரலா அவங்களுக்குள்ள உண்டு. நம்ம தான் காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்து அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம். ஸோ குழந்தைங்களா நேச்சுரலா கேம்ஸோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் போதும் அவங்க சேஞ்ச் பண்ணும் போதும் அதுக்கு ஆதரவா இருங்க. ஏன் அப்படின்னா மூளை அந்த லைஃப் லெசன்ஸும் லைஃப் ரூல்ஸும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்குது. ஒரு 13 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களோட குரூப்ஸ்குள்ள சின்ன சின்ன விளையாட்டு பேச்சு அதெல்லாம் இருக்கும். அப்ப டாய்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, விளையாட்டு பொருள் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களே உலகத்துல இருக்கக்கூடிய சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து நம்ம சரிப்படுத்தலாம், மரம் நட்டு வைக்கலாம், நம்ம இந்த விஷயத்துக்கு எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற அளவுல அந்த டீனேஜ்ல அப்படிப்பட்ட ஒரு சில இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு உருவாகும். உண்மையான இன்ட்ரெஸ்டா இருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுங்க.
ஏன் அப்படின்னா அவங்க வந்து லைஃப்ல வந்து நல்லது கெட்டது அப்பதான் புரிய ஆரம்பிக்குது அவங்களுக்கு. அதனால அந்த டைம்ல அவங்களோட விளையாட்டும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் பாத்தீங்கன்னா நல்லதை நோக்கி போகும். நம்ம வந்து நிறைய முதல்ல இருந்து வீடியோ கேம்ஸ் மாதிரி கொடுத்து பழக்கியிருந்தோம் அப்படின்னா தான் அந்த டைம்ல அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த கட்டங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கற்பனை விளையாட்டுல இருந்து நம்ம வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். ரூல்ஸ்ல இருந்து சொசைட்டி பேஸ்ட் கேம்ஸுக்கு நம்ம போவோம். இதை வந்து நேச்சுரலா அலோவ் பண்ணோம் அப்படின்னா பிரெயினுக்கும் சரி பர்சனாலிட்டிக்கும் சரி குழந்தைக்கு அழகான டெவலப்மெண்ட் இருக்கும். மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்.